வணக்கம். நீங்கள் மக்கள் என்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் முகநூலில் நிறைய ஹெல்த் டிப்ஸ்லாம் சொல்கிறீங்க, நம்ம எளிமையாக ஃபாலோ பண்ண மாதிரி சில ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் யோகாசனம் பண்ணுறதுக்கெலாம் பொறுமை கிடையாது, வாக்கிங் போகிறதுக்கெலாம் டைம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் வேகான் ந தாரியே, அதாவது இயற்கை உபாதைகளை நம்ம கட்டுப்படுத்தவும் கூடாது, வம்படியாக வெளியேற்றவும் கூடாது. என்னென்ன இயற்கை உபாதைகள்? மலம் கழித்தல், சிறுநீர் கழித்தல், தூக்கம், தாகம், பசி, உறக்கம், இருமல், தும்மல், கண்ணீர், விந்தணுக்கள், இது போல 13 வகையான இயற்கை உபாதைகள் இருக்கு. அதை நம்ம கட்டுப்படுத்தவும் கூடாது, வம்படியாக வெளியேற்றவும் கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பசிக்குது அப்படின்னாக்கா உரிய நேரத்தில் சாப்பிடணும், தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணீர் குடிச்சிடணும். இது செய்யறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னாக்கா, ஒரு தடவை 2 தடவை அந்த இயற்கை உபாதைகளை நம்ம கட்டுப்படுத்தினா பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தொடர்ந்து அந்த இயற்கை உபாதைகளை கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அதனால பிற்காலத்தில் பிரச்சனைகள் வரலாம். அப்போ எந்த மாதிரியான இயற்கை உபாதைகளை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, மனதினுடைய இயற்கை உபாதைகள், மனதினுடைய கெட்ட குணங்கள் இருக்கு பார்த்தீங்க இல்லையா? போட்டி, பொறாமை, எரிச்சல், கோபம், சோகம், பயம் போன்ற மனதினுடைய குணங்கள், அதாவது உபாதைகளை நம்ம கட்டுப்படுத்தணும். நன்றி.